வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சி அது மூலமாக டே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுன்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். நேற்று வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இன்றைக்கி என்ன புதுசாக ட்ரெண்ட் சேனல் வரையலான்னு பார்க்கலாம். நேற்று வரைந்த 3 ட்ரெண்ட் சேனலில் முதல் ட்ரெண்ட் சேனல் இது தான் நேற்று வரைஞ்சிருந்தோம். உங்களுக்கு ஸ்கேல் எல்லாம் ரொம்ப சுருக்கியிருக்கும். ஏன்னா நேற்று மார்க்கெட் அதுக்கு முந்தைய நேற்று மார்க்கெட் கடுமையான ஒரு சரிவில் இருந்தது. நம்ம வரைந்த இந்த ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ப்ரைஸே ட்ரேட் ஆகலை. ஏன்னா இந்த ஏரியா தான் நேற்று மார்க்கெட் ட்ரேட் நடந்த ஜோனு. ஸோ நேற்று மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து ட்ரேட் ஆனனால நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வரலை. மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த ட்ரெண்ட் சேனல் பக்கமாக மார்க்கெட் ட்ரேட் ஆகலை. மார்க்கெட் தொடர் சரிவில் தான் இருந்திருக்கேன். சரிங்களா? ஸோ முதல் ட்ரெண்ட் சேனல் நமக்கு எந்த விதமான ஒரு யூஸும் இல்லை. நம்ம இரண்டாவது ட்ரெண்ட் சேனல் எந்த அளவுக்கு நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்டாக நம்ம இந்த ட்ரெண்ட் சேனல் கீழே ஓப்பன் ஆகிட்டு ஒரு தடவை ரீபவுண்ட் ஆகிறப்ப கரெக்டாக இந்த ட்ரெண்ட் சேனலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் மேலே போகலை, கீழே தான் இருக்குன்ற மாதிரி ஓரளவு கொடுத்துருக்கு. பட் அதுவும் தெளிவாக ப்ரைஸ் அந்த ட்ரெண்ட் சேனல்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மூன்றாவது வரைந்த ட்ரெண்ட் சேனலும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகலை. ஸோ நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் ரேஞ்சு பக்கமே இல்லாமல் நேற்று மார்க்கெட் மறுபடியும் தொடர் சரிவை கண்டினியூ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரெண்ட் சேனல்ஸ் வரையலான்னு பார்க்கலாம். இது நம்ம வரைகிற முதல் ட்ரெண்ட் சேனல். சரிங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம வரைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் சேனல். கொஞ்சம் ஏன்னா மார்க்கெட் அதிகமாக ட்ராப் பண்ணனால கொஞ்சம் ஸ்கேலெல்லாம் சுருக்கி இருக்கிறோம். இது சமீபத்தில் கடந்த 2 நாள் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ண ஹையை வச்சு மார்க்கெட் இப்போ தொடர் சரிவை கொடுத்ததுன்னா இந்த சேனலில் ட்ராவல் ஆகணும்னு பார்த்துட்ருக்குறோம். இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜோன் பக்கமாக ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. இது இந்த ப்ளூ லைனை விட்டு வெளியே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டுக்கு எம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த 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 ப்ளூ லைனில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகணும். இந்த ப்ளூ லைனுக்குள்ளே இந்த சேனலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சேனலுக்குள்ளே வராத வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி தற்காலிக பையிங்கில் இருக்குன்னு தெரியும். இந்த சேனலுக்குள்ளே வந்துடுச்சுன்னா மார்க்கெட் அதோடைய செல்லிங்கை தொடருது அப்படின்றத குறிக்கிறதுக்கு இந்த ட்ரெண்ட் சேனல் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நேற்று மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது அடுத்த ட்ரெண்ட் சேனல். இது நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வச்சு அதன் அடிப்படையில் வரையப்பட்ட ட்ரெண்ட் சேனல். நேற்று கொஞ்சம் கொஞ்சமாக லோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் மிட்லைனை மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி வரையப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ளூ லைனுக்கு உள்ளே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த சேனலில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணும். இதை விட்டு கீழே வந்ததுன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். 4760 நேற்று இந்த சப்போர்ட் எடுத்த இந்த ஜோன் ரொம்ப முக்கியமான ஜோனாக இடம்பெறும் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ இது அடுத்த ட்ரெண்ட் சேனல். மூணாவது ட்ரெண்ட் சேனல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கிற மூன்றாவது ட்ரெண்ட் சேனல். இதோடைய இலக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜோனில் மார்க்கெட் இப்போ 4650 பக்கமாக டிவேட் ஆன அந்த இடத்துல நம்ம வரைகிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எதுக்காக இது வரையப்பட்டிருக்குன்னா, இந்த இடத்துலேருந்து டிவேட் ஆகி என்னாச்சு, ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் இதே இடத்துல ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுமா அப்படின்ற பல கருத்து இருக்குது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் சேனல் இன்றைக்கி உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சைடாக மூவ் ஆகிற ட்ரெண்டு. அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இந்த டயகனல் லைனுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ முக்கியமாக நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட் லைனை மார்க்கெட் உடைக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே உடைச்சிருந்தாலும் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த 4860 விட்டு மேலே போகும், இந்த ரெட் லைனை உடைச்சிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகணும். எங்கேயுமே ட்ரேட் ஆகும் கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு தொடருது அப்படின்றத இன்றைக்கி செல்லிங்கு சாதகமாக இருக்கும்னு உறுதி செய்யலாம். ஸோ இப்படி இன்றைக்கி வரை இந்த 3 ட்ரெண்ட் சேனல் கண்டிப்பாக நேற்று மாதிரி ட்ரேடிங் ஜோன் லெவல் விட்டே இருக்காது. கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். புதிய ட்ரெண்ட் சேனலோட இந்த ட்ரெண்ட் சேனல்ஸோட பெர்ஃபார்மன்ஸை நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.